இப்போது ஆனியன் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. அது அப்புறமா கடுகு போடுங்க. கடுகு பொரியட்டும். இப்போ நான் கடுகு நல்லா பொரிஞ்சிருத்து. ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட உணவில் இருக்கிற மெடிசன் டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பெப்பரு, ஜீரா இது எல்லாமே. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு இதுதான் வத்தல், சுண்டைக்காய் வத்தல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் 4 பூண்டு, போட்டுக்கோங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் என்னென்னா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 எடுத்திருக்கேன். எல்லாமே இது உடம்புக்கு ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஆனியன் நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் இந்த குழம்பு பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும். கொதி வந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இது ஓரளவுக்கு பொரிஞ்சிருக்கு. சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது தக்காளி, சின்ன தக்காளி சைஸ் 2 எடுத்திருக்கேன். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போடுங்க. ஏன்னா கருவேப்பிலை வதங்க ரொம்ப இதுவாக போயிடும். இது எல்லாம் கொதிக்க அதுவும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போது சாம்பார் மிளகாய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. நம்ம காரம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இது நான் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு பண்ணுறேன். அதனால் ஒரு இந்த சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், போட்டுட்டு இப்போது இதையும் நீங்கள் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அந்த பொடி வாசனை உங்களுக்கு போகும். இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடணும். அவ்வளோதான். வதக்கிட்டு இப்போது புளி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை விட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்டியான பதம் வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தான் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இது வரும். இப்போ இது
ஆனியன் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.